ஹை வெல்கம் பேக். இப்போ இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்லேருந்து கண்டென்ட்டை எப்படி ரீட் பண்ணுறது, அதே மாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் ஃபைலுக்கு வந்து ஒரு கண்டென்ட் எப்படி ரைட் பண்ணுறது, அப்புறம் எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்ட் ஃபைலில் கண்டென்ட்டை அழிக்காமல் எப்படி வந்து புது கண்டென்ட்டை அப்படியே அப்பெண்ட் பண்ணுறது, இந்த மூணு ஃபைல் கான்செப்டையும் பார்க்க போகிறோம் யூஸிங் பைத்தான் கோட். ஃபஸ்ட்டு வந்து ரீடிங் எ ஃபைல். ஸோ source.text அப்படிங்கிற ஃபைலுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை ரீட் பண்ண போகிறோம். ஓப்பன் ஃபங்க்ஷன், ஸோ ஃபைல் நேம், அப்புறம் எந்த மோடில் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறோமோ அந்த மோட். ரீடுனா ரீடு, ரைட்டுனா டபிள்யூ, அப்பண்டுனா ஏன்னு வரும். இப்போ எஃப் அப்படிங்கிற அந்த ஃபைல் ஹேண்டில் ஆப்ஜெக்ட் f.readlines அப்படின்னு கொடுக்கும்போது அது என்ன பண்ணுன்னா, இந்த ஃபைலோட எல்லா கண்டென்ட்டையும் மொத்தமாக ரீட் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் கொடுத்துரும். ஸோ ஒவ்வொரு லைனும் ஒரு எலமெண்ட் ஆஃப் அந்த லிஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ ஒவ்வொரு லைனும் ஒரு எலமெண்ட்டாக இருக்கும், இன்க்ளூடிங் ஸ்லாஷன் வந்து அந்தந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் முடியும் போது கடைசியில் ஸ்லாஷன் ஆட் ஆகிருக்கும். இப்போ இதை எனக்கு இந்த மாதிரி லிஸ்ட்டாக வேண்டாம், லைன் பை லைனாக வேணும்னா இதை நம்ம லூப் பண்ணலாம். இந்த இடத்துல ரீப்ளேஸ்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண வேண்டியது வரும். இதை ரன் பண்ணி பார்த்துட்டு ஏன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடுத்தடுத்த லைனுக்கும் நடுவில் ஒரு எம்டி லைன் இருக்குது. காரணம் என்னென்னா, ஆல்ரெடி நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஒவ்வொரு லைன் கூடயும் எக்ஸிஸ்டிங் ஸ்லாஷன் இருக்கும். அது கூட பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை என்ன பண்ணும், ஒவ்வொரு லைனையும் புது லைனில் தான் பிரிண்ட் ஆகும். அதாவது ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு கண்டென்ட்டையும் நியூ லைனில் தான் பிரிண்டே பண்ணும், எம்டி லைனில். ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்லாஷன், அப்புறம் அந்த பிரிண்ட் கொடுக்குற ஒரு நியூ லைன், ரெண்டும் சேர்த்து ஒரு எம்டி லைனாக க்ரியேட் ஆகிடுது. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்லாஷனை ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், அந்த எம்டி லைன்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரீட் லைன்ஸ் மட்டும்தான் ஒரே வழியா அப்படின்னா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து 10,000 லைன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அட்ட ஸ்ட்ரெச்சில் 10,000 லைன்ஸை ரீட் பண்ணுமா, இல்லை 1,00,000 லைன்ஸை ரீட் பண்ணுமா அப்படிங்கிற சினாரியெல்லாம் வரும்போது இந்த ரீட் லைன்ஸ் ஒர்க் ஆகாமல் ஆகாதாங்கிறது அந்தந்த சிஸ்டமை பொறுத்து, அந்த சிஸ்டமோட கான்ஃபிகரேஷனை பொறுத்து. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ரீட் லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணும், ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணும். மொத்த ஃபைலையும் ரீட் பண்ணி ஒரே லிஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு பதிலாக இது ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணும். கர்சர் வந்து ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லைனுக்கு போயிட்டே இருக்கும். கடைசி லைனுக்கு வந்தோடனே எம்டி ஸ்ட்ரிங்கை கொடுக்கும். எண்ட் ஆஃப் தி லைன் வரும்போது 15th லைனை ரீட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் நம்ம ரீட் பண்ண ட்ரை பண்ணும்போது எம்டி ஸ்ட்ரிங்கை கொடுக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஸ்டாப் கண்டிஷன் எழுதிடலாம். ஸோ லூப் பண்ண போகிறோம். while line not equal to empty string, ஸோ கண்டினியூஸாக அந்த லூப் ரன் ஆகும்போது அடுத்தடுத்த லைனை ரீட் பண்ணிக்கிட்டே வரும். ரீட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணும் அன்டில் எம்டி ஸ்ட்ரிங் கிடைக்கிற வரைக்கும். ஸோ உங்களுக்கு அதே அவுட்புட் தான் வந்திருக்கு, பட் ரீட் பண்ணுற மெத்தட் வேறு. ஸோ இப்படி தான் வந்து ஃபைலில் இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட்டை ரீட் பண்ணணும். அடுத்தது ஒரு ஃபைலில் ஒரு புது ஃபைலில் டெக்ஸ்ட் கண்டென்ட்டை ரைட் பண்ணணும். ஸோ ஃபைல் நேம், அதுக்கப்புறம் என்ன ஃபைலில், அதாவது என்ன நேமில் ஃபைல் க்ரியேட் ஆகணுமோ அந்த ஃபைல் நேம், அப்புறம் மோடு. ரைட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் வந்து என்ன ஸ்ட்ரிங் கொடுக்குறோமோ அது ரைட் ஆயிரும். இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம்னா
அவுட்புட்டுங்கிற டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகிட்டு அதில் இந்த ஒரு லைன் ஆட் ஆகிருக்கும். ஸோ இதில் பாருங்கள், அவுட்புட்னு ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு, அந்த கண்டென்ட் ரைட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஒரு லைன் மட்டும்தான் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நிறைய லைன் லிஸ்ட்டில் இருந்து டேரெக்டாக ரைட் பண்ணலாம். ஸோ ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ரைட் லைன்ஸுக்கு அந்த லிஸ்ட்டை பேராமீட்டராக பாஸ் பண்ணால் போதும். இந்த ஒவ்வொரு லைனும் அங்கே ஆட் ஆயிரும். ஆட் ஆயிடுச்சா? இதில் நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணது என்னென்னா, இங்கே ஸ்லாஷன் ஆட் பண்ண மிஸ் பண்ணிட்டோம். அதனால் ஒரே லைனில் வந்து நிற்கிது எல்லாமே. ஸோ இப்போ அடுத்த லைனில் வந்துருச்சா? இப்போ இன்னொரு சினாரியோ, இந்த சோர்ஸ் அப்படிங்கிற ஃபைலில் இருக்க கண்டென்ட் அப்படியே ரீட் பண்ணி புதுசாக, அதாவது அவுட்புட்டுங்கிற ஃபைலில் அப்படியே காப்பி பண்ண போகிறோம், அப்படியே ரைட் பண்ண போகிறோம். சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு ஃபைல் காப்பிங் கான்செப்ட் தான். source.txt இருந்து ரீட் பண்ண போகிறோம். இன்னொரு ஃபைல் ஹேண்டில் ஓப்பன் பண்ண போகிறோம். எதுக்குன்னா ரைட் பண்ணுறதுக்காக. ரைட் மோட் as ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ரீட் பண்ண லைன்ஸை அப்படியே இதில் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ சோர்ஸில் இந்த கண்டென்ட் இருக்குது, அவுட்புட்லேயும் அதே கண்டென்ட் இருக்குது. ஸோ சோர்ஸ்லேருந்து ரீட் பண்ணி அவுட்புட்டில் ரைட் பண்ணியாச்சு. இன்னொரு பாயிண்ட் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, எப்போ நம்ம ரைட் மோடில் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி ரைட் பண்ணாலும் அதே நேமில் அங்கே ஃபைல் இருந்துச்சுன்னா அந்த ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை ட்ரங்கேட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை ஓவர் ரைட் பண்ணிடும். ஃபைல் இல்லைன்னா புதுசாக ஃபைல் க்ரியேட் பண்ணும். இது ஒரு பாயிண்ட். இப்போ வீடியோடைய தேர்ட் பார்ட், எக்ஸிஸ்டிங் ஃபைல். இப்போ சோர்ஸ்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் 15 லைன் இருக்குது. எனக்கு 16வது லைனில் ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணணும், அப்பெண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? source.txt append மோடில் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறோம். f.writeல ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுறேன். 16th லைன் வந்துருச்சு. added using append mode. இதுவே ஒரு லைன் மட்டும்தான் ரைட் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. லிஸ்ட்டும் ஆட் பண்ணலாம். இல்லை மல்டிபிள் லைன்ஸும் ஆட் பண்ணலாம். பட் இப்போ வந்து ரைட் லைன்ஸ். இப்போ லிஸ்ட்டை வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணால் போதும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்லாஷன் கொடுக்காதனால கடைசி லைன்லேருந்து அப்படியே அப்பெண்ட் ஆகி பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு ஸ்லாஷன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக ஹாய் ஹலோ வேர்ல்டுன்னு ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பைத்தான் கோட் யூஸ் பண்ணி ஃபைலில் வந்து ரீட், ரைட் அண்ட் அப்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த அப்பெண்டில் வந்து அப்பெண்ட்லேயும் வேறு ஒரு ஃபைலில் இருந்து லைன் பை லைனாக ரீட் பண்ணி அப்பெண்ட் பண்ணிக்கிட்டே வர முடியுமானா, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபைல் காப்பி கான்செப்ட் எழுதின மாதிரியே லூப் பண்ணி ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணி இதில் அப்பெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ ரீட் மோடு அப்பெண்ட் மோடில் போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.